ஜம்மு காஷ்மீரில் 26 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல். முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்ட 239 வேட்பாளர்கள் போட்டி. காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் விடிய விடிய வாகன சோதனை. மக்களின் அச்சத்தை போக்க முக்கிய இடங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு. அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில உரிமைக்காக மத்திய அரசுடன் போராடும் நிலை உள்ளதாக வேதனை. தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தேர்வுக்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கு என கூறும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிக்காத நண்பர்களையும் திருத்தி தேர்வில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அட்வைஸ். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் 2 பேரும் மீண்டும் சென்னைக்கே திரும்பினர். தமிழரசி விருகம்பாக்கம் பள்ளிக்கும் சண்முக சுந்தரம் அடையாறு ஊரூர் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் நியமனம். சென்னையில் இருந்து துபாய் புறப்பட இருந்த விமானத்தில் புகை வந்ததால் பரபரப்பு. எரிபொருள் நிரப்புவதில் ஏற்பட்ட தவறால் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து அமல்படுத்தப்படும் கட்டுப்பாடுகளால் பாமர மக்கள் அவதி. ஆட்டோ, டாக்ஸியை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்த தடை. இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிராம உதவியாளர்கள் பணி நியமனத்தில் ஆள் மாறாட்டம். ஆர்டிஐ ஆதாரத்துடன் புகார் அளித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு. கோவை சூலூரில் பகலில் யாசகம் எடுப்பது போல் நோட்டமிட்டு இரவில் கொள்ளை. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என தென் மாநிலங்களில் முகாமிட்டு திருடிய கொள்ளையன் கைது. வாணியம்பாடி அருகே குளிர்பான கடையில் மாமூல் கேட்டு தகராறு. கண்ணாடி கிளாஸை உடைத்து கடை உரிமையாளரை மிரட்டிய போதை ஆசாமி. தஞ்சையில் ஆன்லைன் மூலம் கட்டர் மிஷின் வாங்கி பலத்த லாக்கரையும் பதம் பார்த்து திருடிய வலை திருடர்கள் கைது. சந்தேகத்தின் பேரில் கைதானவர்கள் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது அம்பலம். ராமநாதபுரத்தில் ஓடும் ரயிலில் இருந்து ஏற முயன்றபோது தவறி விழுந்த பயணி. துரிதமாக செயல்பட்டு பயணியை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார். ராமேஸ்வரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இடப்பற்றாக்குறை. காலணிகளோடு காலணியாக அமர்ந்திருந்த கர்ப்பிணிகள். ராசிபுரம் அருகே 60 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்து 78 வயது மூதாட்டி. 7 மணி நேரமாக கிணற்றில் தவித்த மூதாட்டி பத்திரமாக மீட்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு.
குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். ரயில் விபத்துகளை தடுக்கும் கவாச் தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. கவாச் பொருத்தப்பட்ட ரயிலில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணம். ரயில்கள் தடம் புரண்டதில் இந்திய ரயில்வே உலக சாதனை படைத்திருக்கிறது. மக்கள் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமர்சனம். பங்குச்சந்தையில் 3 ஆண்டுகளில் சிறு முதலீட்டாளர்கள் 1.8 லட்சம் கோடியை இழந்திருக்கின்றனர். லாபம் பார்த்த பெரும் புள்ளிகளின் பெயர்களை வெளியிட செபிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். திரும்ப பெறப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும். பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பேச்சால் மீண்டும் சர்ச்சை. மக்களவையை போன்று மாநில சட்டசபைகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். நவீன வசதிகள் மூலம் அலுவல்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தல். டெல்லி முதலமைச்சர் அதிஷி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டம். மக்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்க ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என அதிஷி அழைப்பு. இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங்கிற்கு திடீர் உடல்நலக்குறைவு. நெஞ்சுவலி காரணமாக காசிம்லாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. இந்துக்கள் தாக்கப்படுகையில் அவர்களை அமைதியாக இருக்கச் சொல்வது பாரபட்சமானது. மதசார்பின்மை என்ற பெயரில் சனாதன தர்மத்திற்கு எதிராக உளரக்கூடாது என பிரகாஷ் ராஜுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பதிலடி. இடஒதுக்கீடு தொடர்பாக மராத்தா சமூக தலைவர் மனோஜ் பாட்டில் 9வது நாளாக தொடர் உண்ணாவிரதம். மனோஜ் பாட்டீலின் உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு. இலங்கை நாடாளுமன்ற புதிய தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. காசாவில் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல். பாலஸ்தீனத்திற்கான உதவிகள் தொடரும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் உயிரிழப்பு மேலும் அதிகரிப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 558 உயர்வு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலகின் மிகப்பெரிய விற்பனையாளர் என ட்ரம்ப் விமர்சனம். ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வரும்போதெல்லாம் $60 பில்லியன் எடுத்துச் செல்வதாக தகவல். முழு அளவில் போர் நடக்க வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை என ஐநாவில் அமெரிக்க அதிபர் பைடன் பேச்சு. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்நாட்டை கைவிட மாட்டோம் எனவும் உறுதி. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இங்கிலாந்து பதிலடி.
டிஎல்எஸ் முறைப்படி இங்கிலாந்து அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. ஜீவா நடித்த பிளாக் படத்தின் ட்ரைலர் இன்று மாலை வெளியீடு. திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு.